ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 8, மார்க் சாப்டர் 5, லூக் சாப்டர் 8. மத்தேயு 8ஆம் அதிகாரம், மார்க்கு 5ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம். இந்த 3 காஸ்பல் புக்ஸ்லையும் இந்த ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரி? After calming a terrible storm, Jesus and his disciples continued the journey across Lake Galilee. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயங்கரமான காற்றையும் அந்த கடலையும் அதட்டிய பிறகு அவங்க டுவர்ட்ஸ் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க? அக்கறைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். Their destination was a region called the Gerasenes. On the other side of the lake from where they lived, it was an area where there were many Greeks, Romans and Arabs as well as Jews. இப்படியாக கடல் யாத்திரை செய்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அக்கறைக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல ஒரு troubled man, யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. இந்த troubled man or demon possessed man, அவனை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சங்கிலி அல்லது அந்த செயினால் அவன் என்ன பண்ணுறாங்க? அவனை கட்டுறாங்க. பட் அவன் என்ன பண்ணுறான்? அந்த விலங்குகள், சங்கிலிகள் எல்லாத்தையும் முறிச்சிடும். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஸ்பிரிட் இருக்கு. Living outside on the shore was a very troubled man. He was so disturbed and violent that the local people had often put him in chain. மக்கள் என்ன பண்றாங்களாம்? சங்கிலிகளினால அவனை கட்டுறாங்களாம். பட் அவன் என்ன பண்றான்? பட் each time he had been bound, he broke free. He was so strong that no one could subdue him. People were afraid of this wild man who lived among the tombs by the shore. They could hear his cries as he cut himself with sharp stones. அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுவானா? தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வானா. எப்படி? அந்த மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு சத்தமா, ரொம்ப 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 சத்தமாக என்ன பண்ணுவானா? சத்தம் போடுவானா. அது மாத்திரம் கிடையாது, அங்கே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ், அந்த கல்லுகளெல்லாம் எடுத்து அவனையே அவன் என்ன பண்ணுவானா? காயப்படுத்தணும். பாருங்கள், எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்கள். உடம்புல ஃபுல்லாக கீறி, கையெல்லாம் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு, இப்படி இந்த மலையிலையும் இந்த கல்லறையிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மனுஷன் தூரத்துல இருந்து பார்க்கான். யாரை பார்க்கான்? ஏசப்பா பார்க்குறான். When Jesus and his disciples pulled their boat up on the shore, he rushed towards them. ஏசப்பாவை பார்த்ததும் வேகமாக ஓடி வரான். இம்மீடியட்டாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் ஜீசஸை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பட் இவன் என்ன பண்ணுறான்? ஜீசஸனுடைய கால்களில் விழுந்து இயேசு என்ன பண்ணுறான்? பணிந்து கொள்கிறான். But instead of attacking Jesus, he fell on his knees before him. Jesus ordered, "Come out of this man, you unclean spirit." The troubled man shouted at the top of his voice, "What do you want with me, Jesus, Son of the Most High God?" அப்போ அவன் ஏசப்பா கிட்ட என்ன சொல்றான்? உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்றான். What is your name? asked Jesus. The voice inside the man replied, Legion, for we are many. The evil powers controlling the man kept begging Jesus not to send them out the area. உடனே இந்த லேகியோன் என்ன சொல்லுது?
எங்களை வந்து எங்கேயாவது நீங்கள் துரத்தி விட்றாதீங்க, நீங்கள் எங்களை என்ன பண்ணுங்க, அண்ணன் பாருங்கள் அங்கே நிறைய பன்றிகள் கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை அங்கே துரத்தி விடுங்க, நாங்கள் அங்கே போகிறோம். A large herd of about 2,000 pigs were feeding on a nearby hillside. The demons begged Jesus to send them into the pigs. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த பன்றிகளுக்குள் இந்த லேகியோன் போகும்படி கமாண்ட் பண்ணுறாங்க. Jesus commanded the demons to leave the man and enter the pigs. When they did so, the pigs stamped down the steep bank into the lake and were drowned. இயேசு உத்தரவு கொடுத்த உடனே அங்கே என்ன நடக்குது, அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. இப்போ இந்த பன்றியை மேய்த்தவர்கள்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க, அந்த ட்ரபிள்டு மேன், அந்த டீமன் பிடிச்ச மேன். அவன் இப்போ எப்படி இருக்கான், நல்ல சுகமாக இருக்கான், அவன் உடம்புல நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் உடுத்திருக்கான், இப்போ அவன் மேலே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. he is perfectly all right. The pig herders rushed into the nearby town to report what had happened. When they arrived on the shore, they saw the man who had been so troubled properly dressed, calm and perfectly sane. They so afraid of Jesus' power, they begged him to leave. உடனே இந்த ஊரில் உள்ளவங்க, இந்த பன்றி மேய்க்கிறவங்கலாம் இந்த மனுஷன் சுகமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறதெல்லாம் பார்த்து உடனே என்ன பண்ணுறாங்க, தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இப்போ இந்த லேகியோன் பிடிச்சிருந்த அந்த மனுஷன் இப்போ நல்லா சுகமாகி அவனும் என்ன பண்ணுறான், ஏசப்பா கூட போகிறதுக்கு அவனுக்கும் ஆசை. As Jesus got into the boat, the man who had been delivered from the power of so much evil begged to go with him. No, replied Jesus. Go home to your own people and tell them how much the Lord has done for you. என் கூடலாம் நீ வர வேண்டாம். நீ என்ன பண்ணணும், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். நீ நல்லா இருக்கல, நீ சுகமாக இருக்கல, நீ ஆரோக்கியமாக இருக்கல, போ, இதை வந்து உன்னுடைய மக்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லு, இதுதான் ரொம்ப முக்கியம். உடனே அந்த மனுஷன் சந்தோஷமாக போகிறான், அவங்க ஊர் மக்கள்கிட்ட போகிறான், எல்லாருக்கிட்டுமே என்ன சொல்கிறான், the man went around the whole region telling others what Jesus had done for him and everyone was amazed. மார்க்கு 4:20 நான் வாசிக்கிறேன். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். That is important. ஆண்டவர் எனக்கு செய்த காரியங்களை நான் எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ இதுதான் முக்கியம், இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லேகியோன் அப்படிங்கிற அந்த அசுத்தாவி பிடிச்சிருந்த அந்த மனுஷன் தான் சுகமானதை, தான் நன்றாக ஆனதை, தான் ஆரோக்கியம் அடைந்ததை அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் சொன்னதை போல தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அறிவிக்கிறான். நான் நல்லாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன், இந்த ஆண்டவர் தான் எனக்கு என்ன பண்ணாங்க, அற்புதம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவன் அறிவிக்கிறான். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணுமா, அநேகருக்கு அறிவிக்கணுமா. சரியா? ஒரு கடையில் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட போகிறீங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. ஆனால் நல்ல ஸ்வீட் வாங்கி, நல்ல கேண்டி வாங்கி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இந்த ஷாப்பில் இந்த டேஸ்ட்டான கேண்டி கிடைக்கிது, ஸ்வீட் கிடைக்கிது, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்ட்ரொடியூஸ் பண்ணுவீங்க, எல்லாருக்கும் சொல்லுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸஸில் படிக்கிறீங்க, இல்லை டியூஷன் சென்டரில் படிக்கிறீங்க, எனக்கு இங்கே நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நான் இங்கே படித்து தான் எனக்கு நல்ல பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்கும் சொல்லுவீங்க. நல்லா சொல்லி கொடுக்கலன்னு யாருக்கிட்டே சொல்லுவீங்களா? இல்லை.
நல்லா சொல்லி கொடுத்தா நல்ல பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் படித்த கிளாஸையும் உங்களுடைய டியூஷன் சென்டர் எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்ட்ரொடியூஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி நீங்கள் மியூசிக் கிளாஸ் படிக்கிறீங்க, டான்ஸ் கிளாஸ் படிக்கிறீங்க. ஸோ இப்படி என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்றீங்களோ அதில் உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்ல திருப்தி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க. இங்கே போய் நீங்கள் மியூசிக் கற்றுக்கிடுங்க, எங்கே போய் நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, இன்ட்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ எதாக இருந்தாலுமே நல்லா இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம். நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் யாருக்குமே நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட வாவ் இந்த கடையில் டேஸ்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நானே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணுமா, பெரிய விஷயம் என்ன, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, அநேகருக்கு அறிவிக்கணுமா. ஆண்டவர் அந்த மனுஷங்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவர் ஏசப்பா உங்கள் லைஃப்பில் செஞ்ச காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறைச்சி வைக்காதீங்க. எல்லாருக்கும் சொல்லுங்கள், எனக்கு ஏசப்பா இவ்வளோ குட் திங்ஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நானும் உங்களுக்கு சொல்லலாம், ஏசப்பா என் வாழ்க்கையிலையும் நிறையா நன்மையான காரியங்களை செஞ்சுருக்காங்க. நிச்சயமாக நான் அதனால தான் இன்றைக்கும் உங்ககிட்ட இந்த ஸ்டோரி மூலமாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய லைஃப்லாம் எப்பவும் முடியக்கூடியது, பட் இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவன் தந்திருக்காங்க, ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்காங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு ஒரு கிருபைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கும் போது நான் இந்த ஆண்டவரை என் மனசில் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்கவே முடியாது. நான் நிச்சயமாக என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாருக்கும் அறிவிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நன்மையான காரியங்களை எனக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், நம்ம அநேகருக்கு ஆண்டவருடைய இயேசுவினுடைய அன்பை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்ட எதிர்பார்க்குறார். ஸோ இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது, ஹீப்ரூஸ் chapter 2 verse 12. I will declare your name to my brothers and sisters in the assembly. I will sing your praises. எபிரேயர் 2:12. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். I will declare your name to my brothers and sisters. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு என் சகோதரிகளுக்கு நான் அறிவிப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், எனவே அதை நாம் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் அறிவிப்போம். நிச்சயமாக இதன் மூலமாக உங்களுடைய சாட்சியின் மூலமாக என்னுடைய சாட்சியின் மூலமாக அநேகர் இயேசுவினுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அநேகருக்கு அறிவிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.